கடந்த காலங்களில் நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஹஜ் சர்வீஸ் நடத்துகிறாங்க. இந்த ஹஜ் சர்வீஸில் நடத்தக்கூடிய ஃப்ராடு மாதிரி ஒரு ஃப்ராடு உலகத்தில் எதுவும் கிடையாது. இந்த ஹஜ்ஜிங்கிற பேரில் அரசாங்கத்தில் அழகாக ஹஜ்ஜிக்கு போகலாம். கவர்மெண்ட்டில் அழகான ஏற்பாடு ஹஜ் கமிட்டிலாம் வச்சுருக்கிறான். அந்த ஹஜ் கமிட்டி மூலமாக போனால் 65 ரூபாயிலிருந்து 90 ரூபா வரைக்கும் 90 ரூபா கொடுத்தா ஏ கிளாஸில் என்ன செய்யலாம், போகலாம். ஹரம் ஷெரீஃப் பக்கத்தில் தங்குறதுக்குள்ள ஏற்பாடு தந்துடுவான். அங்கே உள்ள செலவுக்கு இந்த 90 ரூபாயில் நமக்கு அங்கே கொஞ்சம் தீனார் அங்கே உள்ள ரியால் தந்துடுறான். அது நமக்கு மற்ற செலவுக்கெல்லாம் போதுமானதாக இருக்கிறது. இந்த 90 ரூபாயில் செலவழிச்சிட்டு போய் மிச்சப்படுத்திட்டு வந்த ஆளுக்கெல்லாம் இருக்கிறது. சாப்பாடு செலவு தான் அங்கே, வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாம் அதுக்குள்ளே பார்த்துட்றான். அப்போ ஹரம் ஷெரீஃப் பக்கத்திலே தங்குறங்கிறானே, அது ஒன்று தான் உண்மையானதாக இருக்கும். இப்போ நடத்த அரசாங்கத்தில் கூப்பிட்டு போகிறான் பாருங்க, அது ஒன்று தான். ஹரமுக்கு பக்கத்தில் அவங்களுக்கு பில்டிங் இருக்கிறது. ஆர்காட் நவாப் பில்டிங் அதில் ஒன்றே போட்டுருவாங்க, ஃப்ரீயாக போயிட்டு வந்துடுவாங்க. இந்த 90 ரூபாயில் ஏ கிளாஸில் போகலாம், அல்லது 65 ரூபா 60 ரூபான்னு பல மாதிரி இருக்கிறது, அதில் நீங்கள் போகலாம். இதை விட்டுட்டு தனியார் நாங்கள் ஹஜ் சர்வீஸ் நடத்துகிறோம் அப்படின்னு நடத்துகிறாங்க. நடத்தினா எவ்வளோ ஆச்சு? 2,40,000 2,50,000. இப்போ ஒரு ஆள் போகிற ஹஜ்ஜிக்கு போகிற காசில் 3 பேர் போகலாம். 2,50,000 ரூபா கொடுக்குற காசில் எத்தனை பேர் போகலாம்? 3 பேர் ஹஜ்ஜிக்கு போகிற காசை இதில் வாங்குறாங்க. ஒரு ஆள் ஹஜ்ஜிக்கு போகிறதுக்காக வாங்குறாங்க. என்ன சொல்லி வாங்குறாங்க? அந்த அறுசுவை உணவு, பயங்கரமான உணர்வு, மினரல் வாட்டர்லாம் அங்கே சாதாரண அதான் கிடைக்கும். இன்னும் பெரிய பெரிய சேவை மாதிரி சொல்கிறது. மினரல் வாட்டர்லாம் தருவோம். அங்கே மினரல் வாட்டர் பைப் அடிச்சா குடிச்சிருப்பான் அந்த நாட்டில் போய். அங்கே எல்லாம் மினரல் வாட்டர் தான். சாதாரணமாக உள்ள விஷயத்தெல்லாம் வசதி மாதிரி சொல்லுவாங்க. மினரல் வாட்டர் உங்களுக்கு கிடைக்கும், குளிர்பானங்கள் கிடைக்கும். குளிர்பானங்கள் தான் கிடைக்குமே, எங்கே வேணாலும் கிடைக்குமே. இதெல்லாம் அதுக்கான 2 லட்சம் ரூபா வாங்குறதா, அதுக்கான 3 லட்சம் ரூபா வாங்குறதா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இது மாதிரி ஹரமுக்கு பக்கத்திலேயே பக்கமாக இருக்காது. கடைசியில் பார்த்தா நல்லா இருக்காது, பக்கமாக இருக்குது. அசிசியில் எங்கே கொண்டு போட்டுருவாங்க. ஹரமுக்கு பக்கத்தில் இருக்காது. அப்போ ஹரமுக்கு மிக அருகிலே இருக்குன்றாங்க. அருகில்னா என்ன? இங்கே ஃப்ளாட் விற்கிறோம் சொல்கிற அருகில் தான். என்னது? ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகில்மா. அருகில்னா 25 கிலோமீட்டர். ஆமாம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகில்னு சொல்கிறாங்க. அருகிலே உட்காந்து அருகில் இடம் இருக்குதா? ரயில்வே ஸ்டேஷன் எக்மோர் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் மாணுவோம். இதை 40 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இடத்த வைக்கிறதுக்காக வேண்டி இந்த எக்மோர்லேருந்து பக்கத்தில் அடுத்த ஸ்டாப்புன்றாங்க. அடுத்த ஸ்டாப்னா பெரிய அந்த லாங் ட்ரெயின் இருக்குல்ல, அந்த ட்ரெயினில் அடுத்த ஸ்டாப். அங்கேருந்து விழுப்புரம் கூட அடுத்த ஸ்டாப்பாக இருக்குது. அடுத்த ஸ்டாப் தான். இந்த மாதிரிலாம் சொல்லி விற்கிறாங்க. இது ஹஜ்ஜிலையும் நடக்குது. ஹஜ்ஜில் கூட என்ன பண்ணுறோம்? அது ஒரு சர்வீஸ். பணத்தை கொடுக்குறீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த பணத்துக்குரிய சர்வீஸ் இருக்குதா? இது வரைக்கும் நடத்தி இருக்கிறார்களா? போனவர்கள் அவர் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்களா? சொன்னபடி நடந்து ஒரு ஆள் சொன்னபடி நடக்கவே கிடையாது. ஒரு ஆள் என்ன கிடையாது, சொன்னபடி நடக்கிறதே கிடையாது. அப்போ இது என்ன செய்யணும்? ஏன் நம்ம ஏமாறணும்? பணத்தை கொடுத்து அரசாங்கத்தில் புக் பண்ணுவோம். அதை ஒரு வியாபாரமாக்க நம்ம ஏன் துணை செய்யணும்? இதை வச்சு ஒரு ஃப்ராட் பண்ண எதுக்கு துணை செய்யணும்? 90 ரூபாயில் 60 ரூபாயில் 70 ரூபாயில் ஹஜ்ஜி செய்கிற ஒருத்தன் கடமையாக இருக்கும்போது 3 லட்சம் ரூபாய் இருந்தால் தான் ஹஜ்ஜி செய்ய முடியுங்கிற நிலையை நம்ம ஏன் உதவணும்? நம்ம ஏன் ஒத்துழைப்பாக இருக்கணும்? இந்த மாதிரி நம்ம சிந்திச்சு பார்த்து என்ன செய்யணும்? இதில் எந்த விதமான ஏமாற்றலும் வராது. அரசு சார்பாக நடத்தப்படும் பொழுது ஃப்ராடுக்கோ ஏமாற்றுக்கோ வழியில் மனுவை கொடுங்க. குழுக்களில் வந்தால் போங்க. வரலன்னா அல்ல கேட்க மாட்டான். வரலாம் என்ன செய்யப்படுறது? அல்ல கேட்க மாட்டான். இன்னைக்கு எல்லாரும் அது ஒரு பெரிய சேவை மாதிரி வைத்துக்கொண்டு ஹஜ்ஜி சரி என்னது ஒரு ட்ரெஸ் செட் ஒன்று கொடுப்பாங்க, ஒரு சிடி கொஞ்சம் புஸ்தகங்களை கொடுப்பாங்க. இதை தவிர என்ன கூடுதலாக உண்மை கிடையாது. இதுதான் நடக்கிறது. இதை இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படிலாம் ஏமாந்துடக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி அடுத்த ஃப்ராடு இந்த இடங்கள் வாங்குற விஷயம்தான். இடம் வாங்குற விஷயத்தில் பலவிதமான பொய்கள் நடக்கிறது. வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு இங்கே விற்கிற நிலத்தை வாங்குறான். நானே ஒரு ஃப்ளாட் போட்டு விற்கிறேன்னு வைங்களேன், அது சரியாங்கிறது நீங்கள் பார்க்கணுமா இல்லையா? வெளிநாட்டில் இருக்கக்கூடியவன் என்ன செய்கிறான்னு அதை பார்க்க மாட்டேங்கிறான், என்னையை பார்க்குறான். அவர் சொன்ன கரெக்டாக தான் இருக்கும், அவர் விற்றா சரியாக தான் இருக்கும். ஏன் நான் ஃப்ராட் பண்ண மாட்டேனா? நான் ஏமாற்ற மாட்டேனா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த இடத்த உங்கள் அண்ணனையோ தம்பியோ மாமனையோ மச்சானை விட்டு அனுப்பி அது பொருத்தமானதாக இருக்குதா, நம்ம வாங்கலாமா, ஒருத்தர் இருக்குதா, ஊர் உலகத்தில் ரேட்டா, அந்த ஏரியாவில் ஒரு ரேட் அதானா, சென்னையில் உள்ள ரேட்டை போட்டு என்ன செய்யறான்? 600 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இடத்த விற்கிறான். சென்னைக்கு அருகில் போட்டுற வேண்டியது. அப்போ வெளிநாட்டில் உள்ளவனுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. இந்த மாதிரி விளம்பரம் பண்ணி அற்ப விலைக்கு போகக்கூடிய இடத்தையெல்லாம் ஸ்கொயர் ஃபீட் 700 ரூபா 800 ரூபா 1200 ரூபான்னு போட்டு விற்று போடுறாங்க. அந்த ஏரியாவில் அந்த ரேட்டுக்கு போகவே போகாது. அது ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு அந்த ரேட் வரும். இன்னைக்கு அதை விற்கிற முடியுமானா அவ்வளோ விற்க முடியாது. இந்த மாதிரி ஏமாற்றப்பட்டு எவ்வளோ புகார்கள். ஜமாத்துக்கு நாங்கள் அதை நம்பி கொடுத்தோம் இதை நம்பி கொடுத்தோம்னு சொல்லி ஏராளமான புகார்கள். கொடுத்த பணத்துக்கு பதிவு செஞ்சு தரல, பவர் மட்டும் வாங்கிக்கிறது, விலைக்கு வாங்காமல் விற்கிறது. இதை முதல்ல ஹராம். தொழில் பண்ணுறவங்க என்ன செய்யறது? ஒரு இடத்த ஃப்ளாட் போடுறா இருந்தால் அந்த இடத்த நம்ம சொந்தமாக ஆக்கி கொள்ள வேண்டும். ஆக்கின பிறகு நம்முடைய பொருளை என்ன செய்யணும்? விற்க வேண்டும். நம்ம சொந்தமே ஆக்காம பவரை மட்டும் கொடு, முடிஞ்ச அளவு விற்று பார்க்குறேன்,
அப்படின்னு சொல்லிட்டு பவரை மட்டும் வாங்கிட்டு என்ன செய்யறது, விற்கிற வேலையெல்லாம் நடந்து கொண்டு இல்லை ஏமாந்து பவர் கொடுத்து கேன்சல் பண்ணிட்டான்னு வைங்க, கடைசியில் நீங்கள் வித்தவனுக்கு என்ன பண்ணுவீங்க, பணத்தை வாங்கிட்டீங்கல்ல, உங்களுக்கு பவர் தந்தவன் கேன்சல் பண்ணி போடலாம், பவரை கேன்சல் பண்ணால் முடிஞ்சு வச்சுக்காத. இப்போ என்ன செய்ய முடியும், நீங்கள் பணத்தை வாங்கியிருப்பீங்க, உங்களால் பதிவு செய்ய முடியாது. நீங்கள் ஏமாத்தலை, நீங்கள் ஏமாந்ததுனால உங்களை நம்பி 1000 பேர் ஏமாறுறான். ஏன் நீங்கள் ஏமாறுறீங்க, முறைப்படி ரூபாயை கொடுத்து உங்களுக்கு பத்திரத்தை போட்டு சொந்தமாக்கி கொண்டு அதுக்கப்புறம் அடுத்தவனுக்கு பதிவு பண்ணி கொடுங்க, அப்படி தான் இந்த வியாபாரத்தை பண்ணனே. இப்படி எல்லாமே இந்த குறுக்கு வழியை கையாடுறது, கோல்மால் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கிறது. அப்போ இந்த ஒப்பந்தங்கள் விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல்ல ஏமாறக்கூடாது. ஒரு முஸ்லீம் யாரும் ஏமாற்றவும் கூடாது, ஏமாறவும் கூடாது. நம்ம யார்கிட்ட ஏமாறுறது பெரிய பாவம் தானே. அல்ல அறிவை கொடுத்துருக்கானா இல்லையா, சிந்திக்கிற திறனை கொடுத்துருக்கானா இல்லையா, அதை நம்ம செயல்படுத்தலைன்னு சொன்னால் அல்ல அந்த அறிவை கொடுத்ததுக்கு என்ன அர்த்தம், அப்போ ஆடுமாடா இருந்துட்டு போயிடலாமே. அல்லாஹ் நமக்கு அறிவை தந்திருக்கும் பொழுது நான் யோசிச்சு தான் செய்வேன், சிந்திச்சு தான் வாங்குவேன், அதுக்குரிய ஆதாரத்தை கொடுத்தா தான் ஒத்துக்கொள்வேன்னு சொல்லி எல்லாத்துலையும் இப்படி ப்ராப்பராக இருங்க. எல்லாத்துலேயும் பேப்பர் ரெக்கார்டை உண்டாக்குங்க, எழுத்து மூலத்தை உண்டாக்கிட்டு நான் என்னென்ன விதி சொன்ன எழுதி அதெல்லாம் கையெழுத்து போட்டு கொடு, என்னென்ன இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் எழுது. அப்படி இல்லை என்று சொன்னால் அதுக்கு சேர்த்து ஒன்று ஃபைன் போட்டு இவ்வளோ ரூபா திருப்பி தரணும்னு எழுதி ஒப்பந்தத்தை வாங்கு. அப்படியான ஒரு கேரண்டிகள் என்னென்ன மாதிரி சட்டத்தில் ஒரு வக்கீல்கிட்ட கலந்து லாயர்கிட்ட கலந்து இதில் ஏமாற்றாமல் இருப்பதற்கு நாங்கள் என்னென்ன விதிமுறைகளை சேர்க்கணும் அப்படின்னு கேட்டு வாங்க வேணாமா. கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையில் ஒரு இடம்னு சொத்துன்னு வாங்க போறீங்க, இப்படி ஏமாந்து போய் நிற்கலாமா தெருவில். அப்போ இந்த அக்ரிமெண்ட் விஷயங்களில், ஒப்பந்த விஷயங்களில் நம்ம ஏமாந்து போகிற காரணத்தினால் நம்ம ஏமாற்றப்படுகிறோம். ஏமாற்றக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு எந்த கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி,